ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ 62வது கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 63வது கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அறிவியல் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எது? அறிவியல் கண்டம் அண்டார்டிகா. அதில் தான் நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவோட பாரதி, தக்ஷின், கங்கோத்ரி போன்ற பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளது. அதனால் அதை அறிவியல் கண்டம்னு அழைக்கிறாங்க. ஐசோதேர்ம் சம வெப்பக்கோடு கரெக்டு. ஐசோஹெல் சம காற்றழுத்த கோடு வராது. ஐசோஹெல் தப்பு. 64க்கு 2வது ஆப்ஷன். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் காணி புவிப்படங்கள். ஆப்ஷன் 1. ரசாயன கழிவுகள். ரசாயன கழிவுகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள், குடிசார் அபாயகர கழிவுகள், வெடிப்பொருட்கள். வெடிப்பொருட்கு படைக்கலன் உற்பத்தி கழிவு. டிக்கு 2. டிக்கு 2 எங்கே இருக்குது? அப்போ 66க்கு ஆப்ஷன் 1. சேவை நோக்கம் உடைய துறை. சேவை நோக்கம் என்னது? பொதுத்துறை சேவை நோக்கம். அப்போ தனியார் துறை லாப நோக்கம். அப்போ பொதுத்துறை சேவை நோக்கம். 67க்கு ஆப்ஷன் 3. 68 பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். பணத்தோட சமீபத்திய வடிவங்கள் என்னென்னது? கடன் அட்டை, பற்று அட்டை, நிகழ்நிலை வங்கி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங்லாம் இப்போ சமீபத்திய காலங்களில் கூடியதாக இருக்குது. ஆனால் பண்டமாற்று முறை பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறையாகும். 68க்கு ஆப்ஷன் 2. சேமிப்பு குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும். கரெக்ட். முதலீடு இப்போ நாம் முதலீடுக்கு சேமிப்பு குறுகிய காலம். முதலீடு ரொம்ப நாள். அதாவது முதலீடு பண்ணோம்னா நம்ம எப்போ வேணாலும். அடுத்து முதலீட்டில் நீர்மைத்தன்மை அதிகம். தப்பு. சேமிப்பில் தான் நீர்மைத்தன்மை அதிகம். அப்போ 69க்கு ஆப்ஷன் 2. கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கூட்டுத்துறை நிறுவனங்கள் என்னென்ன வரும்? இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியும் ஏர் இந்தியாவும் பொதுத்துறையில் போயிடும். அப்போ 70க்கு ஆப்ஷன் 4. கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருக்கும் போது கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிச்சிருக்காரு. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இது எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 74 எந்த பாதுகாப்பு படை? CISF.